அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ளங்களை உறுதிப்படுத்துவோம் அப்படின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் இயற்கையாகவே குலிக்கல் இன்சானு லைஃபா, ரொம்ப பலவீனமானவர்களாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. மனிதர்களை அல்லாஹ் இப்படித்தான் படைச்சிருக்கிறான். இயற்கையிலேயே ரொம்ப பலவீனப்பட்டவர்களாக, கஷ்டம் சோதனை, ஒரு சின்னதா ஒரு குண்டூசி அளவுக்கு வேதனை ஏற்பட்டாலும் கூட அவன் பலவீனத்திற்கு உட்பட்டவனாகத்தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் கூட சொல்றாங்க, ஆதம் மக்களின் ஒட்டுமொத்த உலக மக்கள் இவங்கெல்லாம் ஆதமுடைய சந்ததிகள். ஒட்டுமொத்த சந்ததிகளின் உள்ளங்களையும் அல்லாஹ் தன்னுடைய 2 விரல்களுக்கு நடுவில் தான் வைத்திருக்கிறான் அப்படின்றாங்க. அல்லாஹ் வச்சுட்டு சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தா பஞ்சாயத்தே கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யறானா, கைஃப யஷாவு வ கைஃப மா யஷாவு, தன் நாடிய விதத்தில் அப்படி புரட்டி புரட்டி அல்லாஹ் போடுறானா. இப்படி புரட்டி போட்டா என்ன ஆகும்? காலையில் முஸ்லிமாக இருக்கிற ஒருவர் மாலை நேரத்தில் காஃபிராகி விடுவார். இப்படி இருப்பாரு, அல்லாஹ் கையில இப்படி வச்சுக்கிட்டு இருக்கும் போது முஸ்லிமா இருப்பாரு. அல்லாஹ் இப்படி புரட்டுனா என்ன ஆயிடுவாரு? காஃபிரா பெறுவார். இப்படி இருப்பாரு ஒருத்தர் காஃபிரா. மாலையில் முஸ்லிமாக இருக்கிற ஒருவர் காலையில் காஃபிராகி விடுவதும், காலையில் முஸ்லிமாக இருக்கிற ஒருவர் மாலையில் காஃபிராகி விடுவார் அப்படின்றாங்க. நபித்தோழர்களுக்கெல்லாம் கடுமையான அதிர்ச்சி. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்ம, என் இறைவா, யா முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக, யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டி புரட்டி விளையாடக்கூடிய ரப்பே, என் உள்ளங்களை வசப்படுத்தி வைத்திருக்கிற இறைவா, என் உள்ளத்தை உனக்கு கட்டுப்படுகிற உள்ளமாக மாற்றியா அல்லாஹ். அலா தாஅத்திக், எப்படி மாத்தணும் உள்ளத்தை? உனக்கு கட்டுப்படுற உள்ளமா என் உள்ளம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளத்தை பற்றி அற்புதமான உதாரணத்தை சொல்றாங்க. மனிதர்களுடைய உள்ளம் என்பது பாலைவனத்திலே கிடக்கிற ஒரு சிறு இறகை போன்றது. சின்னதா வெள்ளையா அப்படி காத்துல பறந்துகிட்டு தெரியும்ல, அந்த சின்ன ரெக்க மாதிரிதான் மனிதர்களுடைய உள்ளம். எந்த திசையை நோக்கி காத்தடிக்கிறதோ, மேற்க திசையில காத்தடிச்சா அந்த ரெக்கை எங்க பறக்கும்? மேற்க திசையை நோக்கி பறக்கும். கிழக்கு திசையில காத்தடிச்சா கிழக்கு திசையை நோக்கி போகும். வடக்கு திசையில காத்தடிச்சா வடக்கு நோக்கி போகும். தெற்கு திசையில காத்தடிச்சா தெற்கு நோக்கி போகும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சிறு இறகு எப்படி காற்றடிக்கிற திசைகள் எல்லாம் பரவி செல்கிறதோ அது போன்றுதான் மனிதர்களுடைய உள்ளம். எங்கெல்லாம் தீமை நடக்கிறதோ, பாவமான காரியங்கள் நடக்கிறதோ, அங்கெல்லாம் உள்ள அப்படி அதைத்தான் அப்படி ஈர்க்கும், கவரும். எப்பேற்பட்ட உதாரணம்னு பாருங்க. சின்ன ரெக்க அப்படி கைய வச்சு பெருவரல வச்சு சுண்டு வரல வச்சு நசுக்குனா புசுவானமா போயிடும் ரெக்க. அந்த மாதிரி தான் உள்ளம்ன்றாங்க. அவ்வளவு பலவீனமான உள்ளத்தோடு தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த உள்ளத்தை எப்படி உறுதிப்படுத்துறது? அல்லாஹ் பலவீனமான உள்ளத்தை கொடுத்திருக்கிறான். இப்படி பலவீனமாக உள்ளம் வழங்கப்பட்ட நீங்கள் உங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்கும் அல்லாஹ் சில வழிமுறைகளை கற்றுத்தருகிறார். இதை நான் 3 வழிமுறையா உங்களுக்கு பிரிச்சிருக்கிறேன். இப்ப இந்த 3 வழிவகையில நாம் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தினால், நம்முடைய உள்ளத்தை இது வழியில், இது பாதையில், இது பயணத்தில் நாம் பயணிக்க ஆரம்பித்து விட்டால், பாத படிகளை எடுத்து வைக்க ஆரம்பித்து விட்டால், கட்டாயமா நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வின் அருளால் உண்மையாகவே உறுதிப்படும். உறுதிப்படுத்தியவர்களாகத்தான் வெளியே போறோம் நாம இன்ஷா அல்லாஹ். 48வது அத்தியாயம் 4வது வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு சூரா, சூரா ஃபத்ஹ் என்ற சூரா. ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன் லியஸ்தாது ஈமானம் மஅ ஈமானிஹிம். அல்லாஹ்வுடைய அற்புதமான வார்த்தையை பாருங்க. நமக்கு இருக்கிற ஈமானோடு கூடுதலான ஈமானை லியஸ்தாது அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபிஹிம், அவர்களின் உள்ளங்களில் நாம் நிம்மதியை ஏற்படுத்தினோம் என்கிறான் இறைவன். நாம ஈமான்தாரியா இருக்கிறோம், தௌஹீத்வாதியா இருக்கிறோம். இந்த தௌஹீத்வாதி என்ற ஈமான், இந்த ஏகத்துவ தாரக மந்திரம் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக உன் உள்ளத்துல நான் நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்படின்ற அல்லாஹ். எப்படி அல்லாஹ் நிம்மதி ஏற்படுத்தி இருக்கிறான்? நிம்மதினா எப்படிப்பட்ட நிம்மதி? அதையும் இறைவன் தன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார். 13வது அத்தியாயம் 28வது வசனம். அல்லதீன ஆமனு
வதத்மஇன்னு குலூபுஹும் பிذிக்ரில்லாஹ், எவர்களின் உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறதோ அவர்களின் உள்ளங்கள் நிம்மதி பெற்ற உள்ளமாக மாறும். போன வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? நிம்மதியை நான் கொடுக்கிறேன், உன் ஈமான் அதிகரிக்கும்ன்றான். நிம்மதி எப்ப கிடைக்கும்? அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக நிம்மதி கிடைக்கும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், பிذிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைப்பதன் மூலமாகத்தான் உள்ளம் நிம்மதி பெறும். வேற நீங்க எந்த ஏற்காடு போனாலும் சரி, ஊட்டி போனாலும் சரி, கொடைக்கானல் போனாலும் சரி, சும்மா ஏதோ ஒரு நாள் டூர் போயிட்டு வரலாம், காற்று வாங்கலாம், குளிர்ல வாழலாமே ஒழிய உன் உள்ளத்துல நிம்மதி கிடைக்கணும்னா அது அல்லாஹ்வை நினைப்பதன் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும்ட்டா அல்லாஹ். அதே மாதிரி பாருங்க, அல்லதீ நஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபா, அழகான செய்தியை அல்லாஹ் அருள் இருக்கிறான். தக்ஷயிரு மின்ஹு ஜுலூதல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், அந்த அழகான செய்தியை அவர்கள் தங்களுடைய காதுகளால் கேட்க ஆரம்பித்து விட்டால் அது மூலமா அவர்களுடைய மேனிகள் எல்லாம் சிலிர்த்து போய் அல்லாஹ்வை பயப்பட ஆரம்பிப்பார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சும்ம தலீனு ஜுலூதஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், அவர்களுடைய உள்ளங்களும் அவர்களின் மேனிகளும் அப்படியே சிலிர்க்கும். எப்படி சிலிர்க்கும் தெரியுமா? இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதன் மூலமாக சிலிர்க்கும். அப்படி புல்லரிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அப்படி புல்லரிச்ச மாதிரி ஒட்டம்பெல்லாம் சிலிர்த்து போயிருக்கும்ல. அல்லாஹ்வுடைய அந்த செய்தியை கேட்டா, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த செய்திகளை நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய மேனிகளும் நம்முடைய உள்ளங்களும் அப்படி உறுதிப்பட மாறிவிடும் என்கிறான் இறைவன். அல்லாஹ்வுடைய கடுமையான எச்சரிக்கை. 39வது அத்தியாயம் 22வது வசனம், ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் எவர்களின் உள்ளங்கள் இறுகி விட்டனவோ ஃபவைலுன், அவர்களுக்கு கேடுதான் என்கிறான். சாவு, கேடு. ஃபவைல்னா வார்த்தை வழங்குதில்லை. வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசி குறை கூறி திரிகிற ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், பாராமுகமாக தங்கள் தொழுகையில் நிற்போருக்கு அந்த கேடு. அல்லாஹ்வை நினைக்கலன்னா அப்புறம் எதுக்கு உனக்கு உள்ளம்? நான் உள்ளத்தை கொடுத்தது அல்லாஹ்வை நினைக்கிறதுக்காக. அப்படி நினைக்காம உன் உள்ள இறுகி போயிருச்சு, ரொம்ப நினைப்பை விட்டும் தவறிவிட்டது என்று சொன்னால் உனக்கு கேடு என்கிறான் இறைவன். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் குறிப்பிடுகிறான் 67வது அத்தியாயம் 23வது வசனம், குல் ஹுவல்லதி அன்ஷஅகும் வ ஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீதா கலீலம்மா தஷ்குரூன், செவிப்புலன்கள், பார்வை புலன்கள், உள்ளங்கள், இவையெல்லாம் நாம் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். லஅல்லக்கும் தஷ்குரூனா, கம்மியா தான் நன்றி செலுத்துறாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு பேசுகிறான். எல்லாத்தையும் கொடுத்தன்ல, நன்றி செலுத்துறதுல நீ ரொம்ப பலவீனமா இருக்கிறன்றா அல்லாஹ். ஃபர்ஸ்டா முதலாக நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டிய செய்தி, என் உள்ளம் உறுதியாக, என்னுடைய உள்ளத்தை நான் பலப்படுத்த, என்னுடைய உள்ளம் தடுமாறாத உள்ளமாக மாற நான் அல்லாஹ்வை நினைக்கணும். ஒவ்வொருத்தரும் உங்க உள்ளத்துல கேட்டு பாருங்க, நான் அல்லாஹ்வை ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில் எத்தனை தடவை நினைக்கிறேன்? அல்லாஹ்வை நினைக்கணும். எத்தனையோ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஏராளமான செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா மொபைல் போனை டெய்லி எடுத்து தடவலன்னா தூக்கம் வர மாட்டேங்குதே. பேஸ்புக், வாட்ஸ்அப் எடுத்து பார்க்கலன்னா அப்படியே ஏதோ ஒரு பேர் இழப்படைஞ்ச மாதிரி தலையை பிச்சுக்கிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரிகிறோமே. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு நாளில் 100 மர்ரா, 100 தடவை அல்லாஹ்வை நினைப்பார்கள். 100 டைம்ஸ் சும்மா கிடையாது. நம்ம தொழுகைக்கு வந்தா அல்லாஹ்வை நினைப்போம், அதுவும் 5 வக்து தொழுகை கடமை கிடையாது. ஃபஜ்ர் கலாசு, இஷா வாய்ப்பு இருந்தால் உண்டு, இல்லைன்னா தூக்கம். ஏதோ 3 வக்து 4 வக்து. அதிகபட்சமா அல்லாஹ்வை நினைப்பதற்கு 5 நேர தொழுகைகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட 5 வக்து தான்.